ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக 1 பாட் ரைஸாக டக்குன்னு செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் காய்கறி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெந்நியும் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சை பட்டாணி, ஒரு 5-6 பீன்ஸு, அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டு, இவ்வளோ நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்காங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கனா சேர்க்கலாம். நான் காலிஃப்ளவர் சேர்க்குறனால உருளைக்கிழங்கு சேர்க்கலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 4 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்புறம் நம்ம அந்த 10 நிமிஷம் ஊறியிருக்கும். அப்புறம் நம்ம செய்கிற கேப்பு ஊறியிருக்கும். அதுவே போதும். அதுக்கப்புறமா இந்த முழு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் பூ, பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். நானாக அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புலாவ் பண்ணும்போது நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கரம் மசாலா ஐட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். ஏன்னா இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு மட்டும்தான். நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லியலை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு புதினா சேர்க்கக்கூடாது, மல்லியலை மட்டும்தான் சேர்க்கணும். மல்லியலை மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எடுத்துருக்கிற அரிசியை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு லேசாக அப்படியே கிண்டி விடுங்க. கொஞ்சம் பார்த்து கிளறுங்க, அரிசி உடஞ்சிடாமல். அதாவது நெய்யில் கிண்டும் போது குழையாமல் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கணக்கு. நான் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 1 விசில் மட்டும் விட்டால் போதும். 1 விசில் விட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணாலே நல்லா இருக்கும். அதனால் 1 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துடுச்சு. நல்லா வெந்திருக்கு. பார்த்து கொஞ்சம் சைடு வாக்கில் கிண்டுங்க. நடுவில் கிண்டிங்கன்னா குழஞ்சி போயிடும்.
இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னே சொல்லலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் நம்ம பிரியாணி ஸ்டைலில் பிரியாணி டேஸ்ட்டில் செய்கிறதுனால பசங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து காரசாரமாக ஏதாவது வெஜிடபிள் கிரேவி இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி, இது ரெண்டுமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.